ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அதே நேரத்தில் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டேட்டா டைப்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் பற்றி கிளியராக பார்ப்போம். இப்போ நம்ம டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ் என்னென்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஃபவுண்டேஷனாக இருக்குது. இப்போது ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம நார்மலாக ஒரு வேரியபிள் ஆட் பண்ணி அந்த வேரியபிளில் பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். கரெக்டாக அந்த வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணுற நேரம் அந்த வேல்யூவோட டைப்பை வச்சு தான் நம்ம அந்த வேல்யூ எப்படிப்பட்டதாக இருக்குது நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம டேட்டா டைப்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் வச்சுங்களேன். டிக்ளேர் பண்ணி முடிச்சுட்டு ஈக்குவல் டு போட்டு ரைட் சைடில் நாம் கண்டிப்பாக அதில் ஒன்று நம்பர் ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் பார்த்திங்கன்னா நம்ம டபுள் கோட்ஸில் ஆட் பண்ணுவோம். ஸோ இதை தான் நம்ம டேட்டா டைப்னு சொல்கிறோம். அந்த டபுள் கோட்ஸில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்பர் ஆட் பண்ணோம்னா நம்பர் டேட்டா டைப், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த டேட்டா எப்படி ஒரு ப்ரோக்ராமில் ஸ்டோர் ஆகிருக்கு, எப்படி ப்ராசஸ் ஆகுது, அடுத்து எப்படி மேனிப்புலேட் இல்லைன்னா எப்படி அதில் ஒர்க் ஆகுது, இதை நாம் கண்டிப்பாக டிஃபைன் பண்ண முடியும். இதான் நம்ம பார்த்திங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்டில் எத்தனை கேட்டகரி ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 மெயின் கேட்டகரி இருக்குது. ஒன்று என்ன பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இதில் தான் என்ன பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிங், நம்பர் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு நான் ப்ரிமிட்டிவ் இல்லைனா ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 2 டேட்டா டைப்ஸோட மெயின் டெஃபினிஷனை பார்க்கலாம். இப்போ நாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டேட்டாவாக இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா அது இம்மியூட்டபிளாக இருக்குது. அதாவது அதுக்கு வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நம்ம லாஸ்ட் சீரீஸில் பார்க்குற நேரம் அந்த வேரியபிளோட வேல்யூ ஒன் டைம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பிறகு அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணியிருப்போம். பட் அதுக்கு மீனிங் என்ன பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேல்யூ அங்கே ஆட் பண்ணிவிட்டு பிறகு அதுக்கு வேல்யூவை ரீஅசைன் தான் பண்ணியிருந்தோம். அந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணல. அதுக்கான ரீசன் ஒன் டைம் நம்ம அந்த வேரியபிளை அசைன் பண்ணுற நேரம் டைரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த மெமரிலே போய் ஸ்டோர் ஆயிடுது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்திங்கன்னா நம்பர் லெட் ஏஜ் ஈக்குவல் டு 5, இல்லை வேரியபிள் பார்த்திங்கன்னா லெட். அதில் நம்ம வேரியபிள் நேமாக ஏஜ் ஆட் பண்ணியிருக்கோம், அடுத்து வேல்யூ பார்த்திங்கன்னா 5 இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதில் வேல்யூ சேஞ்ச் ஆகாது அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங், நம்பர், அது பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் இதுக்கும் அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அதில் நம்மளால் வேல்யூவை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது. அது மெமரியில் ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். அந்த வேல்யூவை நம்மளால் ரீஅசைன் பண்ண மட்டும்தான் முடியும். பட் இந்த நான் ப்ரிமிட்டிவ் இல்லைனா ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பில் பார்த்திங்கன்னா வேல்யூ நம்ம ஆட் பண்ணிவிட்டு பிறகு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கான ரீசன் இது மெமரியில் ஸ்டோர் ஆகிற நேரம் ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி நம்ம லெட் வேரியபிள் ஆட் பண்ணி ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ நம்ம இதுக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். அப்போ என்ன பார்த்திங்கன்னா இந்த இம்மியூட்டபிள் மியூட்டபிள் கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக ப்ராக்டிக்கலாக புரியும்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ நாம் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கேட்டகரியில் இருக்கிற எல்லா டேட்டா டைப்ஸையும் கிளியராக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்டை வந்து ஆட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.